பாலிசியா. இன்னொரு பாலிசி 2-3 பேர் ஒருபட்டு உடனே ஜெபிச்சா நாங்க வருவேன். ஹalleluya. இயேசு சொன்னார் இது அவருடைய பாலிசியா, இது அவருடைய பாலிசியா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இப்படி நிறைய வேதாந்தத்துக்கு பாலிசி சப்ஜெக்ட் தனியாக வேற இருக்கு. வேதாந்தத்துக்கு தேவனுடைய பாலிசி மட்டுமே நிறைய இருக்கு. அதாவது தேவன் எப்படிதான் செய்வார் ஒரு ஆட்களுக்கு என்கிறத ஒரு வரமுறை வைத்திருக்கிறார். இரத்த சிந்தம் இல்லாமல் பாவம் அடிப்படைங்கிறது பாலிசியா. இரத்த சிந்தம் இல்லாமல் பாவம் அடிப்படைங்கிறது ஒரு பாலிசியா. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது காலை விளையாட ரத்தத்தை பயன்படுத்தி பாவம் அடிப்பதை தேவன் செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சிந்தமாய் அங்கே பாவம் அடிப்பை செய்தார். ஹalleluya. யாராவது இயேசு ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக பாவம், அவர் எனக்காக என்னோட பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி தேவனிடத்துல வந்து பாவமன்னிப்பு கேட்டானா அந்த இயேசு கிறிஸ்து ரத்தமானது அதை வைத்துக் கொண்டு தேவன் என்ன செய்வார்? பாவமன்னிப்பை அளிப்பார். எல்லாருக்கும் தேவன் பாவமன்னிப்பு அளிக்கிறதில்லை. இயேசு ரத்தம் எனக்காக சிந்தினவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் பாவமன்னிப்பு கேட்டா அவனுக்கு நிச்சயமா தேவன் என்ன செய்வார்? பாவமன்னிப்பு அருள்வார். ஏன்னா ரத்த சிந்தெல்லாம் பாவமன்னிப்புள்ள பாலிசியை, ரத்த சிந்தெல்லாம் பாவமன்னிப்பு இல்லை என்ற பாலிசியை அழப்படுவார். அந்த பாலிசியில் இருக்கிறவங்கதான் அவர் தன் குமாரனை அனுப்பிச்சாருங்க. ஹalleluya. அந்த பாலிசி இல்லைனாலே ஒரே வார்த்தை நினைச்சிருப்பார், எல்லாரும் நினைச்சிங்க போங்க அப்படின்னு இருப்பார். அந்த பாலிசியும் ஒன்று இருந்திருத்தமாதான் சரி இனி வேலைக்காக நம்ம சொந்த குமாரனாக அனுப்பும் சொல்லி இயேசு அனுப்பிச்சார். அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு அவர் ரத்தத்தினால இனி அநேக பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளால் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பாவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் தேவனுடைய பாலிசியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால தேவனுடைய பாலிசி இது மேலே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.